சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனம். அம் ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தால் வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், எம்மிடம் மீண்டும் நீங்கள் வரமாட்டோம் என்ற உணர்வோடு வாழ்வது போன்றிருக்கிறது. எம்மிடம் வரமாட்டோம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். இந்த கேள்வி அர்த்தம் நிறைந்த ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. படைத்தவன் கேட்கிறான், உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எம்மிடம் வரமாட்டோம் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த இரண்டு கேள்விக்கும் மறைமுகமான பதில், நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை, எங்களிடம் வராமல் நீங்கள் தப்பவும் முடியாது. இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா சூரத்து தாரியாத் 56வது வசனத்தில் சொல்லும் போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் இந்த உலகத்தில் படைத்திருப்பது அவர்கள் என்னை இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக. நாம் படைக்கப்பட்ட நோக்கம் முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் இபாதத் செய்வதுதான். இபாதத் செய்வது என்று சொல்லும் போது எல்லோருக்கும் தொழுகை மாத்திரம்தான் பெரும்பாலும் நினைவுக்கு வரும். அல்லது இபாதத் என்றால் என்ன என்று கேட்டால் வணக்கம் என்று சொல்லுவோம். 4 இஸ்லாத்தின் கடமைகளை சொல்லுவோம்: தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். ஆனால் பேசும்போது வாழ்க்கையை வணக்கமாக என்று பேசுகிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் அவன் முஸ்லிமாக வாழ வேண்டும். தூக்கத்தில் அவன் கண் விழித்தாலும் முஸ்லிமாகவே அந்த நேரம் விழித்திருக்க வேண்டும். இதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமாகும். இந்த நோக்கத்திற்காக மனிதனை படைத்த அல்லாஹு தஆலா அவனை நினைத்திருந்தால் நோக்கத்தை 100% நிறைவு செய்யக்கூடியவனாக ஆக்கியிருக்க முடியும். இந்த நோக்கத்தை நிறைவு செய்கிறவனுக்கு அல்லாஹ் மகத்தான பரிசை மறுமையிலே தயார் செய்திருக்கிறான். அந்த பரிசை இந்த மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்காக அவன் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டும். ரிஸ்க் எடுக்காமல் பரிசு கிடைத்தால் அந்த பரிசுக்கு பெருமதி இருக்காது. இந்த உலகத்தில் அவனை சோதிப்பதற்கான சில ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா செய்திருக்கிறான். அதில் முதலாவது சோதனை ஷைத்தான். அல்லாஹு தஆலா ஷைத்தானை இந்த உலகத்திலே அனுப்புகிறான். அனுப்பி அவனுக்கு மறுமை நாள் வரைக்கும் வாழக்கூடிய அந்த வாய்ப்பையும் கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா அவனை சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றும் போது அல்லது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து வெளியேற்றும் போது அவன் சொல்லுகிறான், ரப்பி அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், யா அல்லாஹ், உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் அல்லது மக்கள் எழுப்பப்படும் வரைக்கும் என்னை காத்திருக்கவை, அதாவது மௌத்தாக்கி விடாதே என்று கேட்கிறார். அல்லாஹ் சொன்னான், ஃபஇன்னக மினல் முன்தரீன், நீ அப்படியே காத்திருக்க வைக்கப்படுவாய் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இந்த ஷைத்தான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அவனுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் பல கோணங்களில் செய்கிறான். அல்லாஹ்விடத்தில் எப்படி சொன்னான் என்றால், அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்து பெருமையோடு விவாதித்து விட்டு அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து தூக்கி எறியப்படும் போது அவன் சொன்னான், ஃபபிஇஸ்ஸதிக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது, கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன். அல்லாஹ்விடமே சொல்லுகிறான், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நான் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், ஆனால் இஹ்லாஸோடு இருக்கிறவனுடைய அடியார்களை தவிர. எப்படி இவர்களை நான் வழிகெடுப்பேன்? லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான வழியில் போய் நான் உட்கார்ந்து கொள்வேன்.
மின் பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால் போய் உட்காருவேன், பின்னால் போய் உட்காருவேன், வலது பக்கம் உட்காருவேன், இடது பக்கம் உட்காருவேன். உட்கார்ந்து நேர்வழியில் அவர்களை செல்ல விடாமல் நான் தடுத்துக் கொண்டே இருப்பேன். அல்லாஹ்விடம் சத்தியம் செய்துவிட்டு வந்து இருக்கிறான். அல்லாஹ்வும் நம்மை சோதிப்பதற்காக என்ன செய்கிறான் என்றால், இன்ன ஷைத்தான யஜ்ரி ஃபி இப்னி ஆதம் மஜ்ரத்தம், ஆதமுடைய மகனின் நாடி நாளங்களில் எல்லாம், இரத்தம் ஓடக்கூடிய நரம்புகளில் எல்லாம் ஷைத்தானும் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சவால்களுக்கு மத்தியில் தான் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை அடைய வேண்டும். ஷைத்தானுடைய சதி வலைகள் எல்லா பக்கமும் விரிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் செய்யக்கூடிய அசிங்கங்களை எல்லாம் அழகாக்கி காட்டுவான். அல் ஹன்னாஸ், அந்த ஷைத்தான் மறைந்திருக்கக்கூடியவன். அல் ஹன்னாஸ் மறைந்திருந்து தாக்குதல் நடத்துவான். அல்லதி அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மறைந்திருந்து கொண்டு மனித உள்ளங்களில் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுவான். எவ்வளவு ஒரு பயங்கரமான நெட்வொர்க், பயங்கரமான சதிவலை. இந்த சதிவலைக்குள் நாம் முஸ்லிமாக வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய உண்மையான முறையில் அவனை தக்வா செய்யுங்கள். அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய உண்மையான முறையில் தக்வா செய்யுங்கள். தக்வா என்பதற்கு இறையச்சம் என்று மொழியாக்கம் செய்வது பொருத்தமான ஒரு மொழியாக்கம் கிடையாது. தக்வா என்பது இறையச்சம் என்ற ஒரு தனி கருத்தை கொடுக்காது. இறையச்சமும் அதற்குள் வரும். தக்வா என்றால் என்ன? அல்லாஹு தஆலா ஏவியவைகளை செய்வதும் விலக்கியவைகளை தவிர்ந்து கொள்வதும் தான் தக்வா. அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய முறையில் தக்வா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மௌத்தாகும் போது முஸ்லிம்களாக அன்று மௌத்தாகி விடாதீர்கள். இவ்வளவு ஷைத்தானுடைய சதி வலைகள் எல்லாம் இருக்கிறது என்று அடையாளப்படுத்தி விட்டு, நீங்கள் மௌத்தாகும் போது முஸ்லிம்களாகவே மௌத்தாகி விடுங்கள், அதில் தான் உங்களுக்கு ஜெயம் இருக்கிறது, அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார்.